வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே, சரி. இந்த இஜிஆரை வந்து ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இஜிஆருக்கும் இடிஎஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ இஜிஆர் கொண்டு வரதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது நமக்கு வேறு என்னென்னலாம் இஜிஆர் வேணுங்கிறத வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கணும். ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸில் இருந்து செபிக்கு மெயில் அனுப்பலாம், எக்ஸ்சேஞ்சுக்கு மெயில் அனுப்பலாம். மெயில் அனுப்பிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் இங்கேருந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து முழு தகவல் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் பதிவு பண்ணியிருக்கேன். அதில் விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃப்ரீ டெலிகிராம் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போது இந்த இஜிஆர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முதல்ல வந்து இது ஏன் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். நமக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் அதனால் தீரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்குவோம். இப்போ வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆப் இருக்குது இந்தியாவில். அந்த ஆப்லேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து என்னுடைய ஆப்பை வந்து ப்ரமோட் பண்ணலாம், ப்ரமோஷனுக்காக கேட்டிருந்தாங்க. நான் வந்து நார்மலாக ப்ரமோஷன் பெருசாக பண்ணுறதில்ல. ரொம்ப ரெப்யூட்டடாக ஏதாவது ஒன்று தேவைக்கு மட்டும்தான் பண்ணுறது. எல்லா ஆப்பையும் கண்ணாப்பினாலும் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க வந்து என்கிட்ட கன்வின்ஸ் பண்ணும்போது சொன்ன விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் வந்து எங்கள் ஆப்பில் காப்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், யுரேனியமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, மெட்டல்ஸ் என்னென்ன மெட்டல்ஸ், ஜிங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், க்ரூட் ஆயிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் எனர்ஜி இருக்குது, மெட்டல்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்தியாவில் என்ன தெரியுமா பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வந்து காப்பர் வாங்கி வைக்கணும்னா நீங்கள் காப்பரை ட்ரேடு தான் பண்ண முடியும். M6ல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ட்ரேடு தான் பண்ணணும், ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் தான் பண்ணணும். அதே மாதிரி சில்வரும் அப்படி தான், கோல்டும் அப்படி தான். கோல்டையே நம்மளால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து இடிஎஃப்பில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், கோல்டு பீஸில் பண்ணுறோம். சப்போஸ் கோல்டு பீஸில் வந்து எனக்கு வந்து தங்கமாக ஃபிசிக்கலாக டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அது கோல்டு பீஸில் நடக்காது. அப்போது அதுக்கு பேர் என்ன ஆகிடுது, பேப்பர் கோல்டு மாதிரி அது நமக்கு இமேஜினேஷன் ஆகிடுது. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் போயிட்டு கோல்டு வாங்க மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி படித்தவங்க தெரிஞ்சவங்க வாங்குவாங்க, மற்றவங்கெல்லாம் போயிட்டு வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கலாக ஜுவல்லரியில் போய் தங்கத்தை வாங்கி அதை கொண்டு போய் லாக்கரில் வச்சுப்பாங்க. இதைத்தான் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு ஆன்லைனில் கோல்டை வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது கடந்த ஒரு 4-5 வருஷமாக என்ன ஆச்சுன்னா, டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பு வந்து டிஜிட்டலாக கோல்டை விற்க ஆரம்பித்தாங்க. அந்த டிஜிட்டலாக கோல்டு விற்க ஆரம்பிக்கும் பொழுது முதல்லையே ஜிஎஸ்டியை பிடிச்சிக்கிட்டு கோல்டை விற்றுருவாங்க நம்மக்கிட்ட. ஆனால் அந்த ஆப்பு பார்த்திங்கன்னா செபி ரெகுலேஷனுக்குள்ளே வரல. அவங்க ஏமாற்றிட்டு போனாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏமாற்றிட்டு போன ஆப் நிறைய இருக்குது. அப்போது நமக்கு என்னென்னா வேறு வழியே கிடையாது. ஒன்று, அந்த மாதிரி ஏமாத்துகிற ஆப்பில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு பேப்பர்லலாம் வந்து கோல்டு வேண்டாம், ஃபிசிக்கல் கோல்டாக வேணும் அப்படின்றப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லோரும் ஜுவல்லரியில் போயிட்டு கோல்டை வாங்கி அதை கொண்டு நம்ம லாக்கரில் வச்சுக்கிட்டோம். இதைத்தான் வந்து எல்லா பொதுமக்களும் சாமானியன் எல்லாரும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது அரசாங்கம் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, கோல்டை யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ரெண்டாவது, கோல்டு யார்கிட்ட எவ்வளோ இருக்குன்ற கணக்கு வழக்கே வந்து தெரியல. எல்லாமே தோராய மதிப்பீடு மட்டும்தான். ஓகே, இப்போ இன்றைக்கி போய்ட்டு நான் 1 கிராமுக்கு தங்கம் வாங்கிட்டு வரேன்னா அது எந்த கணக்கில் போகும் யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அளவுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு வெளியே போகிறத பெரும்பாலும் அதிகமாக யார் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இடிஎஃப்பில் வந்து நம்ம 10,000 ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து கோல்டு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா யார் இடிஎஃப்பில் வந்து வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்கி வைப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய ஃபண்ட் இருக்குது. ரொம்ப லோயர் மிடில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட அளவில் தான் தங்கத்தை வந்து ஃபிசிக்கலாக வாங்குவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தங்கம் அதிகமாக வாங்குறவங்களுடைய கணக்கு வழக்கு நமக்கு தேவை. ரெண்டாவது, இனிமேல் அந்த தங்கத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கவும் முடியும், எவ்வளோ தங்கம் வியாபாரம் ஆகிருக்கு விற்றுருக்கு அப்படிங்கிறத. அப்போது அதை பொதுமக்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா, பொதுமக்கள் வந்து நீங்கள் ஜுவல்லரியில் போய் தங்கம் வாங்காதீங்கன்னா வேறு எங்கே போய் தங்கம் வாங்குவாங்க? எங்கேயுமே வாங்க முடியாது, வேறு வழியே கிடையாது. திருப்பி நம்ம ஜுவல்லரிக்கு தான் போவோம். அவங்க வாங்காதீங்கன்னு சொல்ல நம்ம அதிகமாக போய் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. இப்போ அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இஜிஆரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போது இந்த இஜிஆரில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மில்லிகிராம் கூட வந்து 100 மில்லிகிராம் கூட போய் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் தங்கத்தை.
1 கிராம் தங்கத்தை வந்து நீங்கள் நம்ம டிமேட் அக்கௌண்ட்லேயே போய் வாங்கிக்க முடியும். இது என்ன அர்த்தம்னா, நீங்கள் தங்கத்தை வாங்கி லாக்கரில் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி அர்த்தம் தான். அதுவும் சேஃபான லாக்கரில் வச்சுருக்கீங்க. அதுவும் தங்கம் ஹைலி பியூரிட்டியான ட்ரஸ்டடான கோல்டையும் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜுவல்லரியில் போய் வாங்குறீங்கன்னா சில ஜுவல்லரி மேலே நமக்கு நம்பிக்கை வராது. இந்த ஜுவல்லரியில் வந்து பியூரிட்டி இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். இப்போ எல்லாருமே 916 வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சில பேர் ஏமாத்தணும்னு நினச்சா ஏமாத்துறதுக்கு அந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் இருந்தது. பட் செபியோட ரெகுலேஷன்ஸ்குள்ளே போகும்பொழுது நமக்கு அந்த பாசிபிலிட்டிஸே இல்லை. நம்மளை ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சுத்தமாக இல்லாமல் போயிடுது. நம்ம என்ன பண்ணுறோம், டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு என்எஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த இஜிஆர் கோல்டு இஜிஆரை போய் நம்ம வாங்குகிறோம். ஓகே, ஸோ அதை வந்து தேவைப்பட்டால் ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுக்கான சார்ஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து 1 by 1 நான் சொல்கிறேன். என்னென்ன ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்குங்கிறத 1 by 1 வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இஜிஆரை பொறுத்தளவில் எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்எஸ்சி இஜிஆர் அப்படின்னா எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இடிஎஃப்பை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி போயிடும், கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி அது போயிடும், ஃபண்டாக போயிடும். நீங்கள் வந்து இடிஎஃப்பில் வாங்கினவங்க வந்து ஃபிசிக்கல் கோல்டை டெலிவரி பண்ணிக்க முடியாது. ஆனால் எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட்டில் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக டெலிவரி பண்ணிக்கலாம். 10 கிராம் ஆகிடுச்சு, 10 கிராம் உங்களுக்கு தங்கமாக வேணும் அப்படின்னா, ஃபிசிக்கலாக வேணும்னா நீங்கள் வந்து அதை ஃபிசிக்கலாக வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஆப்ஷன் வந்து எதில் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு இந்த இஜிஆரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இனிமேல் நீங்கள் வந்து ஜுவல்லரியில் போய் தங்கம் கணக்கு வழக்கே தெரியாமல் தங்கம் வாங்குறத விட என்எஸ்சியில் போய் வாங்கினீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். தங்கத்தை லாக்கரில் வச்சா மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு தங்கம் வந்து ஒரு 20 கிராம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை போய் லாக்கரில் வைக்கணும். லாக்கர் சார்ஜஸ், லாக்கரை போய் எவ்ரி 3 monthsக்கு நீங்கள் ரினியூவல் பண்ணணும், அதாவது சைன் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் அதை ரினியூவல் பண்ணணும். அந்த லாக்கர் சேஃபான இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இஜிஆரில் போய்ட்டு தங்கத்தை வாங்கி வச்சிடலாம். அரசாங்கத்தில் தான் அது இருக்கும், அது செபியோட ரெகுலேஷன்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவைன்னா மட்டும் ஃபிசிக்கலாக வாங்கிக்க போகிறோம், தேவையில்லைன்னா அப்படியே அதை கேஷாக மாற்றிக்க போகிறோம். ஃபிசிக்கலாக மாற்றணும் அப்படின்றப்போ அந்த டயத்தில் வந்து அவங்க ஜிஎஸ்டி அதுக்கு போடுறாங்க. ஓகே, ஆனால் மற்ற ஈகோல்டு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஆப்பில் செபி அன்ரெகுலேட்டட் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி நீங்கள் முன்னாடியே கட்டிடணும். இப்போ நீங்கள் ஜொல்லு வாங்கினாலும் அந்த 3% வந்து நீங்கள் முன்னாடியே கட்டிடணும். ஆனால் அங்கே என்ன ஆகும்னா அந்த 3% முன்னாடியே கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். இது வந்து இந்த இஜிஆர் அப்படின்றது வந்து பேக்டு பை ஃபிசிக்கல் கோல்டு. இடிஎஃப் வந்து பேக்டு பை கோல்டு ஹோல்டிங்ஸ் ஃபண்ட்ஸ். வந்து ஏஎம்சி கம்பெனி வந்து ஹோல்டிங்கில் வச்சுருப்பாங்க. அவங்க ஹோல்டிங்க்கு தான் நம்ம வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளோட கோல்டு. ஓகேவா? ரெண்டாவது, செக்யூர் வால்ட்டில் வந்து இது இருக்கும். உங்களுடைய லாக்கரில் வந்து செக்யூர்டான லாக்கர் இது, அதனால் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி என்எஸ்சியில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். எல்லா டிமேட் அக்கௌண்ட்லேயும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போதைக்கு வந்து இடிஎஃப்பில் வால்யூம் அதிகமாக இருக்குது. இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதுலேயும் வால்யூம் அதிகமாயிரும். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இதுலேயும் கொடுக்க போகிறாங்க. அடுத்து ரீடீமபிள் ஃபிசிக்கல் கோல்டு, அதுதான் ஹைலைட்டடு. நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம், தேவையில்லைன்னா விற்றுட்டு காசாகவும் எடுத்துக்கலாம், ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இடிஎஃப்பில் வந்து அந்த மாதிரி பண்ணிக்க முடியாது. ஆனால் இடிஎஃப்பில் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்னு ஒன்று போடுவாங்க. இதில் நம்ம ஜிஎஸ்டி கட்ட போகிறோம். சார்ஜஸ், அந்த வால்ட்டு சார்ஜஸ், அதாவது அவங்க ஹோல்டிங்கில் வச்சுக்கிறாங்கல்ல, நம்மளோட தங்கத்தை பத்திரமா வச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு வால்ட்டு சார்ஜஸ் கண்டிப்பாக போடுவாங்க. மினிமமாக போடுவாங்க, ரொம்பலாம் இருக்காது. அதுக்கு ஈக்குவலாக இடிஎஃப்லேயும் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்னு ஒன்று உண்டு. ஓகே, இடிஎஃப்லேயும் நம்ம அதை கொடுக்குறோம். அதனால் அது வந்து பெரிய சாதக பாதகத்தில் வந்து அதை சேர்க்க முடியாது. இதுலேயும் சார்ஜஸ் இருக்குது, அதுலேயும் சார்ஜஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? அது இல்லாமல் 100 மில்லிகிராம் கூட நீங்கள் வாங்கலாம்னா இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 1 கிராம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 10 கிராம்ஸ் வாங்கிக்கலாம், 100 கிராம்ஸ் வாங்கிக்கலாம் இஜிஆரில். ஓகேவா? ஸோ இப்போ இது இல்லாமல் நமக்கு என்னென்ன அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்து சாமானிய மக்களும் இஜிஆரை போய் வாங்கிடலாம், 100 மில்லிகிராம் கூட போய் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து தங்கமாக லாக்கரில் இருக்குது, நீங்கள் அப்படி தான் இமேஜின் பண்ணிக்கணும். தங்கமாக லாக்கரில் இருக்குது, வேணும்னா எனக்கு தங்கமாகவே கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிறது தான் இது. அப்போ நகையாக வாங்கி போட தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய எல்லா தங்கத்தையும் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ இது அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் வந்துடும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். எப்போ எல்லோரும் எவ்வளோ தங்கம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜுவல்லரி வாங்குறதுக்கு இன்னும் ரெகுலேஷனை டைட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஜுவல்லரி வாங்கினாலும் உங்கள் பேன் கார்டை மென்ஷன் பண்ணி, இப்போயே வந்து 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் பேன் கார்டு ஐடிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் வாங்க முடியும். ஓகேவா? 2 லட்சத்துக்குள்ளே தங்கம் வாங்கினீங்கன்னா
இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தங்கம் வாங்கினாலே அது பேனில் வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக அது வந்தால் தான் அந்த ரெகுலேஷன் வந்து பியூர்லி ஆக்ட் ஆகும், பியூர்லி வந்து அது நடைமுறைக்கு வரும். அதனால் ஃப்யூச்சரில் அது கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது இல்லாமல் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, 100% ஃபிசிக்கல் கோல்டாகவும் எடுத்துக்கலாம், ஃபிசிக்கல் டெலிவரி அவைலபிள். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ரிசிப்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து கொடுத்துருவாங்க. ட்ரேடட் ரிசிப்ட்னா உங்களுக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுதில்ல, அதுதான். ஓகேவா? இதே ETF பார்த்திங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட் மாதிரி போயிடும். ஓகேவா? அதே மாதிரி லிக்விடிட்டி வந்து இன்னும் இதில் வரல, பட் கண்டிப்பாக வந்துடும், வராமலாம் இருக்காது. நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகைக்கு நம்ம வச்சுருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக லிக்விடிட்டிலாம் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து என்னுடைய நம்பிக்கை வந்து கண்டிப்பாக லிக்விடிட்டி வந்துடும். எப்போ வேணாலும் வாங்கலாம் விற்கலான்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து வந்து செபி ரெகுலேஷன்ஸில் இருக்குது. செபி வந்து அந்த வால்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிளியராக கண்காணிக்கிறாங்க. நம்மளுடைய கோல்டு எங்கே இருக்கோ அந்த வாலெட்டை வந்து கண்காணிக்கிறாங்க. அதனால் அதில் வந்து பிரச்சனை இல்லை. டேக்ஸ் வந்து இதுக்கும் டேக்ஸ் உண்டு, ETFக்கும் டேக்ஸ் உண்டு, EGRக்கும் டேக்ஸ் உண்டு. அதனால் அதில் எந்த மாற்றமும் நமக்கு பெருசாக வரப்போகிறதில்ல. இப்போ என்னென்னா, ஜுவல்லரியில் போய் நகையை வாங்கி அதை நம்ம வைக்காமல் இதில் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் மேஜர் ரீசன். இப்போ இதை ஏன் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ கோல்டை வந்து நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் வாங்குறீங்களா இல்லையான்னு கணக்கும் தெரியாது. அதனால் நமக்கு வந்து இந்த EGR கொடுத்தாங்கன்னா வாங்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் EGRன்ற ஃபெசிலிட்டி இல்லாதனால நான்லாம் வந்து கோல்டை போய் ஃபிசிக்கலாக வாங்கியிருக்கேன். நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபிசிக்கலாக போய் வாங்கியிருக்காங்க. ஏன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லையா? இப்போ US மார்க்கெட்டில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் காப்பரை வாங்கி வச்சுக்கலாம், ஜிங்கை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், கோல்டை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சில்வரை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்தியாவில் வாங்கணுன்னா நீங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்டாக மட்டும்தான் வாங்கணும். எக்ஸ்சேஞ்சில் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கினீங்கன்னா அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கவே முடியாது. ஃபியூச்சர் கான்ட்ராக்டாக வாங்கினீங்கன்னா உங்களை அறியாமல் நீங்கள் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ அது ட்ரேடிங்காக மாறிடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கோல்டு EGR கொடுத்தா மாதிரி சில்வர் EGR வேணும், காப்பருக்கு வேணும், ஜிங்க்குக்கு வேணும், பிளாட்டினத்துக்கு வேணும், பல்லாடியத்துக்கு வேணும். இது எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் அது கொண்டு வரலனாலும் அதுக்கெல்லாம் வந்து ETF-ஆவது கொண்டு வாங்க. கோல்டு ETF இருக்குல்ல, கோல்டு பீஸ் இருக்குல்ல, சில்வர் பீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மற்ற மெட்டல்ஸுக்கும் கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்சேஞ்சுக்கும் செபி ரெகுலேஷன்ஸுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்குமே வந்து இதை நான் சொல்கிறேன். அதை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா நம்ம மெட்டல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியல. யூஎஸில் இருக்கிறவங்களாம் மெட்டல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க க்ரூட் ஆயிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, நம்மளால் பண்ண முடியல. சரிங்களா? இப்போதைக்கு அந்த ETF-ஐ வச்சு தான் நம்ம வந்து ஓட்டிகிட்ருக்கோம். அதுவும் கோல்டு சில்வருக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த EGR-ஐ எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். கொண்டு வர முடியாத சில மெட்டல்ஸுக்கு வந்து அட்லீஸ்ட் ETF-ஆவது வந்து கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை அவங்க செக் பண்ணணும். செக் பண்ணி அதுக்கான ஃபேவரபிளான நம்ம வந்து எல்லா மெட்டல்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் ஜிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்? போய் ட்ரேடிங் தான் பண்ணணும். நான் ஒரு வெறும் ஒரு 500 ரூபாய்க்கு ஜிங்க் இல்லை, ஒரு 50,000 ரூபாய்க்கு ஜிங்க் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா நான் எங்கே போய் வாங்கி வச்சுக்க முடியும்? ஜிங்கில் ETF-ம் இல்லை. ஓகே, அந்த ஸ்டாக்கை தான் தேடி போகணும். ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ராடக்ட் வாங்க முடியாது. அதுக்கு வந்து அவங்க வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதனால் EGR வந்தால் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் வந்து அரசாங்கத்துக்கும் நன்மையாகிடுது, நமக்கும் நன்மையாகிடுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது பெரிய பெனிஃபிட்டாக அமைஞ்சிருது. அதனால் இதை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. இது வந்து நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்லேயே வந்துடும். வந்தோடனே அதோடைய ஸ்கிரிப்ட் நேம் என்னன்றதை அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் வந்து லைவாக ஒரு தடவை அதை வந்து பண்ணி காமிக்கிறேன், அது டிமேட் அக்கௌண்ட்டில் வந்ததுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பயனுள்ள தகவல் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஏன் இவங்க இந்த EGR கொண்டு வந்திருக்காங்க, நம்ம வந்து தங்கத்தை ஜுவல்லரியில் போய் வாங்குகிறோம், இன்வெஸ்டர்ஸ் கூட ஜுவல்லரியில் தான் போய் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயம் இனிமேல் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறவங்க நகையாக வாங்காமல் EGRக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஆப்ஷன் இல்லாதனால தான் நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதனால் அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அரசாங்கத்துக்கு இனிமேல் கணக்கு தெரிஞ்சிடும், நம்ம எவ்வளோ வந்து கோல்டு வச்சுருக்கிறோம், வச்சிடல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கிறவங்க ஒன்று. ஏன்னா பதுக்கி வைக்கிறவங்க என்னங்க கொஞ்சம் தான் பண்ண முடியும். ஒரு அதாவது சாமானிய மக்கள் வந்து ஒரு சின்ன சின்ன மோதிரம், சின்ன வளையல் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 20 கோடி 30 கோடிக்கு நீங்கள் தங்கம் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்க முடியாதுல்ல. இப்போ அதுக்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அப்போ பெரிய ஃபண்டு எல்லாமே அவங்களுடைய கண்காணிப்புக்குள்ளே போயிடும். அது வந்து நல்ல விஷயந்தான். ஓகேவா? ஸோ இதை வச்சு வந்து அவங்களுக்கும் வந்து பெனிஃபிட் கிடைக்கிது. அப்படின்றனால இதை வந்து இப்போது கொஞ்சம் வேகமாக ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். ஏன் வந்து நம்ம இவ்வளோ நாள் ETF-ல போயிட்டு இருந்தோம்னா நம்ம கோல்டை வாங்க முடியாது, அதனால் போய்கிட்டு இருந்தோம். ரெண்டாவது, நம்ம இது வரைக்கும் வந்து மெட்டல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. இப்போ
இந்த கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா பியூராக அந்த மெட்டல்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம எம்சிஎக்ஸில் பண்ணுறதெல்லாம் வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியோட தான் பண்ண முடியும், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டாக தான் பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து அப்படி கிடையாது. இதை வந்து நம்ம 1 கிராம் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, யூஎஸில் எல்லாத்தையுமே வாங்கிடலாம். ஜிங்க் வாங்கலாம், காப்பர் வாங்கலாம், பலாடியம் வாங்கலாம், எல்லாம். நமக்கு அந்த ஆப்ஷன்லாம் இல்லை, அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு இதை இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக ஒன்றா வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பயனுள்ள தகவலாக இருந்தால் கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றது கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.